அப்ப நேத்து நாங்க என்ன செஞ்சிருந்தோம்? மின்சாதனங்கள்ற வலு சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்த்திருந்தோம் நேத்துக்குள்ள. மின்சாதனங்கள்ற வலு சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்த்திருந்தோம். இன்றைக்கு அந்த மின்சாதனங்கள்ல இருந்து வர சக்தியை பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த மின்சாதனங்கள்ல இருந்து வர சக்திகளை பத்தி கேள்வி செய்யணும். சரி, ஓகே, தலை போடுங்க. மின் உபகரணங்களிலிருந்து மின் உபகரணங்களிலிருந்து மின் உபகரணங்களிலிருந்து வெளியேறும் சக்தியை கணித்தல், அல்லது சக்தியை மின் உபகரணங்களிலிருந்து வெளிவிடப்படும் சக்தியை கணித்தல் ஓடுங்களேன். வெளிவிடப்படும் சக்தியை கணித்தல். சக்தியை கணித்தல். சரி, இதை பார்க்க போறோம். நேற்று நாங்க பார்த்த தலைப்பு வலு கணிக்கிற சமன்பாடுகள் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது சக்தி கணிக்கிற சமன்பாடுகள் பார்க்க போறோம். சக்தி கணிக்கிற சமன்பாடுகள் பார்க்க போறோம். எல்லாரும் சமன்பாடு தலைப்போடுங்க. எல்லாரும் தலைப்போடுங்க. ஈஸி டாபிக்கா? ஈஸி, வெரி வெரி ஈஸியா இருக்கு. எல்லாத்தையும் லேசா பார்த்துருந்தீங்க. சரியா? சரி, நேத்து எல்லாரும் கேள்வி செஞ்சு பாத்தீங்களா? நேத்து எல்லாரும் கேள்வி செஞ்சீங்களா? கேள்வி ட்ரை பண்ணிக்கலாம் நேத்து எல்லாரும்? பாஸ் பேப்பர் கேள்வி. ஓகே, நேத்து செஞ்ச கேள்வி எல்லாரும் செஞ்சு பாத்தீங்களா? நேத்து செஞ்ச கேள்வி எல்லாம் செஞ்சு பாத்தீங்களானே? சரி, ஓகே ஓகே, வெரி குட். சரி, அப்ப நேத்து ஒழுங்கா கிளாஸ் விளங்கியிருந்தா இன்றைக்கு கிளாஸும் அதே தொடர்ச்சியா போகும். இன்றைக்கு கிளாஸும் அதே தொடர்ச்சியா போகும். இன்றைக்கு சக்தியை முடிக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்யறோம்? சக்தியை கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, பார்ப்போம். சரி, நேத்து சமன்பாடுகள் எடுத்திருந்தோம். 3 சமன்பாடு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கெழுவுறேன். ஒரு சமன்பாடு எடுத்தோம், வலு சமன். வலு சமன் வேலையின் கீழ் நேரம். வேலையின் கீழ் நேரம் ஒரு சமன்பாடு நேற்று எல்லாரும் எடுத்திருந்தோம். வலு சமன் வேலையின் கீழ் நேரம் சமன்பாடு எடுத்திருந்தோம். இரண்டாவது வலு சமன். வலு சமன் சக்தியின் கீழ் நேரம் அப்படின்ற ஒரு சமன்பாடு எடுத்திருந்தோம். வலு சமன் சக்தியின் கீழ் நேரம் அப்படின்ற ஒரு சமன்பாடு எடுத்திருந்தோம். வலு சமன் சக்தியின் கீழ் நேரம் ஒரு சமன்பாடு எடுத்திருந்தோம். மூன்றாவது சமன்பாடு வலு சமன் அழுத்த வித்தியாசம் தர மின்னோட்டம் அப்படின்ற ஒரு சமன்பாடு எடுத்திருந்தோம். அழுத்த வித்தியாசம் தர மின்னோட்டம் அப்படின்ற சமன்பாடு எடுத்திருந்தோம். 3 சமன்பாடு நேற்று வலுக்கெடுத்தோம். ஒரு சமன்பாடு, 2 சமன்பாடு, 3 சமன்பாடு, இப்படி 3 வகையான சமன்பாடு எடுத்திருந்தோம். எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த 3 சமன்பாட்டிலையும் எங்கெண்டாலும் ஒரு இடத்த சக்தி சமன்பாடு, சக்தி சம்பந்தப்பட்ட சமன்பாடு இருந்துச்சா? இந்த 3 சமன்பாட்டிலையும் எந்த சமன்பாடு சக்தியோட சம்பந்தப்பட்ட சமன்பாடு? டைப் பண்ணுங்க அப்போ. முதலாவது சமன்பாடா, 2வது சமன்பாடா, 3வது சமன்பாடா? வெரி குட், வெரி குட். எந்த சமன்பாடு? 2வது சமன்பாடு. ஏண்டா 2வது சமன்பாட்டுல தான் வலு சமன் சக்தியின் கீழ் நேரம் வருது. 2வது சமன்பாட்டுல தான் வலு சமன் சக்தியின் கீழ் நேரம் வருது. அப்ப இந்த 2வது சமன்பாட்டுல மட்டும் என்ன செய்யுது? சக்தி சம்பந்தப்படுது. இந்த சமன்பாட்டுல வருதான்னு பாருங்க. வேலையின் கீழ் நேரம் வரல, அழுத்தம் தர மின்னோட்டம் வரல. அப்ப இந்த 2 சமன்பாட்டிலையும் வரல. பட் ஒரே ஒரு சமன்பாட்டுல வராங்க, வலு சமன் சக்தியின் கீழ் நேரம். இந்த 2வது சமன்பாட்டுல நான் சக்தியை எழுவாய் மாற்றம் செஞ்சா E சமன் என்னன்னு வரும்? PT. E சமன் PT. E சமன் PT. அதாவது சக்தி சமன் வலு தர அதுல இருந்து வந்த மின்னோட்டம். வலு தர அதுல இருந்து வந்த மின்னோட்டம். சாரி, மின்னோட்டம் நேரம். ஏன்னா E சமன் சக்தி சமன் வலு தர நேரம். இங்க எங்க பார்க்க போறீங்க? 2வது சமன்பாட்டுல E எழுவாய் மாற்றம் செய்யுங்க. E எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கன்னா வலுவும் நேரமும் பெருக்கப்படும். அதுக்கு பெருக்கப்பட்டு வந்த சமன்பாடு தான் இது. ஓகேயா? அப்ப சக்தி காணுவதற்காக வலுவையும் நேரத்தையும் பெருக்கணும். சமன்பாடு வந்து விளையாட்டு எல்லாருக்கும். சமன்பாடு வந்து விளையாட்டா நேத்திர சமன்பாடு கிளியர்னா இன்னைக்கு வந்து சமன்பாடு கிளியர் உங்களுக்கு எல்லாருக்கும் விளையாட்டா. அப்ப சக்தியை காண்பதற்கு என்ன செய்யப்படும் தெரியுமா? வலுவையும் அதுல நேரத்தையும் பெருக்கப்படும். எல்லாருக்கும் ஓகேயா?
இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் சமன்பாடை மோடிஃபை பண்ண போறோம், கொஞ்சம் பெருசாக்கப்படும். எப்படின்னு பாருங்க, ஈ அப்படி ஒரு செட்டும், ஈ அப்படி ஒரு செட்டும், சக்தி காண்டத்துக்கு ஈ அப்படி ஒரு செட்டும். எனக்கு செல்லுங்க, பிக்கு பதிலாக நான் விஐ போடணுமா போடலவா? எல்லாம் டைப் பண்ணுங்க. வலுக்கு பதிலாக வி தர ஐ போடணுமா போடலவா? வலுக்கு பதிலாக பிக்கு பதிலாக போடலும், விஐ போடலும். பி சமன் விஐ, பி சமன் விஐ. ஆகவே இந்த வலுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்டா, விஐ போடுறேன், விஐ. இது வலுக்கு பதிலாக போட்டுருச்சு. அங்கே டி அப்படியே ஒண்ணு போடுறேன், விஐடி, விஐடி. அப்ப இது எங்க ரெண்டைக்குரிய இரண்டாவது சமன்பாடு, இன்றைக்குரிய இரண்டாவது சமன்பாடு. இதுங்க இன்றைக்குரிய இரண்டாவது சமன்பாடு. வந்த சமன்பாடு விளையாண்டா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து விளையாண்டா என்ன செஞ்சுட்டு விளையாண்டா? சரி, என்ன செஞ்சிருக்கேன்? முதலாவது இரண்டாவது சமன்பாட்டுல சக்தியை எழுவாய் மாற்றம் செஞ்சிருக்கேன். அப்ப சக்தியை எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கடா, சக்தி எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கடா வலுவும் நேரமும் பெருக்கப்படும், வலுவும் நேரமும் பெருக்கப்படும். அதுதான் இங்க போட்டு கிடக்கு, அதுதான் இங்க போட்டு கிடக்கு. ரெண்டாவது என்ன வேலை பார்த்தோம்டா, ரெண்டாவது வேலை என்ன பார்த்தோம்டா, அதே சக்தி அப்படி ஒரு செட்டும், பி, பின்றது என்ன, வலு, வலுக்கு பதிலாக நாங்க விஐல சமன்பாட போடலாம், விஐ போடலாம். அதுக்கு தான் பிக்கு கீழே என்ன போடுச்சேன், விஐ போட்டுருச்சு. இந்த பிஏ டி வந்து டைம் வந்து பெருக்குது, அந்த டைம் அப்படியே உனக்கு பெருக்கிச்சு. ரெண்டு சமன்பாடு வந்து எழுதிட்டா உங்களுக்கு, ரெண்டு சமன்பாடு எடுத்தது எல்லாருக்கும் விளையிட்டா அப்படியே நோட் பண்ணிடுங்க. இதான சக்தியான சமன்பாடு, இந்த ரெண்டு சமன்பாடுல தான் போடப்படும். நோட் பண்ணிடுங்க. வசனம் செல்ற மட்டும் நோட் பண்ணிடுங்க. வசனமா நோட் பண்ணிடுங்க, நோட் பண்ணிடுங்க உங்களோட டைம். இதெல்லாம் நேற்று பார்த்த சமன்பாடு, இதெல்லாம் வேண்டாம் நோட் பண்ணிக்கலுங்க. இதுல இருந்து அந்த சமன்பாடுல வந்தது காட்டுங்க. இந்த ரெண்டாவது சமன்பாடுல தான் இதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம், காட்டுங்க. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணாச்சா? ஓகே, வெரி குட், வெரி குட். சரி, இப்ப நான் செல்ற கதையை பாத்துக்கணும், இப்ப நான் செல்ற கதையை பாத்துக்கணும். வலு தந்து, வலு தந்து நேரமும் தந்து சக்தியை கேட்டாங்கடா, இந்த சமன்பாடை யூஸ் பண்ணு. வலு தந்து நேரமும் தந்து சக்தியை கேட்ட அந்த சமன்பாடை யூஸ் பண்ணு. அழுத்த வித்தியாசம் தந்து மின்னோட்டம் தந்து நேரமும் தந்து சக்தி கேட்ட அந்த சமன்பாடை யூஸ் பண்ணு. அழுத்த வித்தியாசம் தந்து மின்னோட்டம் தந்து நேரமும் தந்தாங்கண்டா, சக்தி காண்ட இந்த சமன்பாடை யூஸ் பண்ணு. இங்க எழுதி வைப்போம், கீழே எழுதி வைப்போம். இங்க வந்து ஈன்றது யாருன்னா சக்தி, ஈன்றது யாரு, சக்தி, ஈன்றது சக்தி. அதே மாதிரி இங்க வீன்றது யாருன்னா அழுத்த வித்தியாசம், அழுத்த வித்தியாசம். அதே மாதிரி இங்க ஐன்றது யாருண்டா மின்னோட்டம், ஐன்றது யாரு, மின்னோட்டம், மின்னோட்டம், மின்னோட்டம். வெளியுறன மின்னோட்டம். இந்த டீன்றது யாருண்டா டைம், டைம்ல யாரு, நேரம், நேரம், நேரம். ஓகேயா? அது இந்த சமன்பாட்டிலையும் பாருங்க, இந்த சமன்பாட்டிலையும் பாருங்க, ஈன்றது யாரு, சக்தி, ஈன்றது யாரு, சக்தி, ஈன்றது சக்தி. அதுவே பீன்றது யாரு, பீன்றது யாரு, வலு, வலு, வலு. டீன்றது யாரு, நேரம், டீன்றது யாரு, நேரம். அப்ப எந்தெந்த சமன்பாட்டுல வந்து கொழுகுறாங்கன்னு பாத்துக்கணும். அவங்க எதுல இருந்தாலும் வரலாம். வலுவை தந்து நேரத்தை தந்து சக்தி கேட்கலாம், அழுத்த வித்தியாசம் தந்து மின்னோட்டம் தந்து நேரம் தந்து சக்தி கேட்கலாம். இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கணும், அவங்க எதுல கேட்கிறாங்கன்னு முடிவெடுத்துக்கணும், எதுல அவங்க கேட்கிறாங்கன்னு நீங்க முடிவெடுத்துக்கணும். நோட் பண்ணி எடுங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த விஷயமா உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் நோட் பண்ணுங்க குயிக்கா. ஓகே,
சரி, இது எழுதுனா ஃபர்ஸ்ட் கேள்வி செய்வோமா? சரி, எழுதிருப்பீங்க நீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. இதெல்லாம் யார் யாரும் தெரியாம இருக்காது, தெரிஞ்சிருக்கும். முதலாவது கேள்வி போடுங்க. முதலாவது கேள்வி போடுங்க. ஒரு மோட்டார் வாகனத்தின் ஒரு மோட்டார் வாகனத்தின் ஒரு மோட்டார் வாகனத்தின் ஒரு மோட்டார் வாகனத்தின் பிரதான விளக்கு பிரதான விளக்கு ஒரு மோட்டார் வாகனத்தின் பிரதான விளக்கு 50 வாட் ஆகும். 50 வாட் ஆகும். ஒரு மோட்டார் வாகனத்தின் பிரதான விளக்கு 50 வாட் ஆகும். 50 வாட் ஆகும். 50 வாட் ஆகும். இவ்விளக்கு 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 1.5 மணித்தியாலயங்கள் 1.5 மணித்தியாலயங்கள் 1.5 மணித்தியாலயங்கள் 1.5 மணித்தியாலயமா 1.5 மணித்தியாலயங்கள் ஒளிரும் போது ஒளிரும் போது ஒளிரும் போது வெளிவிடப்படும் சக்தியை கணிக்க வெளிவிடப்படும் சக்தியை கணிக்க வெளிவிடப்படும் சக்தியை கணிக்க. முதலாவது கேள்வி நான் செய்யற கேள்வி, சரியா? அதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்வி எல்லாம் நீங்க செய்யணும். சரி, எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் பேனை வச்சிருங்க பாருங்க. சரி, அப்போ முதலாவது தாராங்க, ஒரு வாகனத்துல விளக்கு ஒன்றிச்சாம், பிரதான விளக்கு. அந்த விளக்கு 50 வாட்டாம், 50 வாட் வலுரிச்சாம். அந்த விளக்கு 1.5 மணித்தியாலயத்துக்கு ஒளிருதான். அப்ப எவ்வளவு சக்தி வரும்னு இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு சக்தி வரும்னு இருக்கிறாங்க. எல்லாரும் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் கேள்வி தருவேன். அதுக்கப்புறம் தான் நீங்க செய்யணும், சரியா? இங்க பாருங்க. எனக்கு தெரியும் இது மூன்றும் சம்பந்தப்பட்ட சமன்பாடு. சக்தியை கேட்கிறாங்க, வலு தந்து கிடக்கு, நேரம் தந்து கிடக்கு. இந்த சமன்பாடா இந்த சமன்பாடான்னு பாத்தீங்களா? எந்த சமன்பாடு? இந்த சமன்பாடு. அப்ப என்ன சமன்பாடு போட போறேன்? E சமன் PT. இந்த சமன்பாடு போட போறேன். E சமன் PT போட்டாச்சு தானே? சரி, இங்க பாருங்க. இப்ப எனக்கு தெரியும் சக்தி தான் கேள்வி. அந்த சக்தியை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அந்த சக்தியை நான் என்ன செய்யறேன்? அப்படியே வச்சுக்கிறேன். வலு தெரியுமான்னு கேட்டா வலு தெரியும். வலு எத்தனை வாட்? 50 வாட். எத்தனை வாட்? 50 வாட். அப்ப 50 அப்படியே போடுறேன். தர 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 50 வாட். சரியா? தர. இப்ப எனக்கு என்ன வேணும்டா? டைம் போடணும். டைம் போடுறதுல எல்லாருக்கும் பிரச்சனையாகும். ஏண்டா, நேரம் பிரதியிடக்குள்ள நாங்க செகண்ட்ல பிரதியிடணும். நேரம் பிரதியிடக்குள்ள நாங்க எதுல பிரதியிடணும்? செகண்ட்ல பிரதியிடணும். சரியா? இப்ப நேரத்துக்கு செகண்ட் போட்டோம்டா எப்படி செகண்டா மாத்தணும்? இது 1.5 மணித்தியாலயம். 1.5 மணித்தியாலயம். அதை நாங்க என்னத்துக்கு மாத்தணும்? செகண்டுக்கு மாத்தணும். என்னைக்கு சொல்லுங்க, 1.5 மணித்தியாலயம்டா எத்தனை நிமிடம்? ஒரு மணித்தியாலயம் 60 நிமிடம். அப்ப 1.5 மணித்தியாலயம் எத்தனை நிமிடம்? வெரி குட். எத்தனை நிமிடம்? 90 நிமிடம். எத்தனை நிமிடம்? 90. வெரி குட், வெரி குட். வெரி குட். அப்போ ஒரு மணித்தியாலயம் 60 நிமிடம்டா. 1.5 மணித்தியாலயம் எத்தனை நிமிடம் ஆச்சு? 90 நிமிடம். 90 நிமிடம். அப்ப நிமிடத்துக்கு எடுத்துட்டோம், மணித்தியாலத்தை நிமிடத்துக்கு எடுத்துட்டோம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருச்சு? ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட்? ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்கும்? 60 செகண்ட். வெரி குட். எத்தனை செகண்ட் நிக்க போகுது? 60 செகண்ட். அப்போ ஒரு நிமிடம் வந்துச்சுண்டா, அந்த ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் நிக்க போகுது? 60 செகண்ட். 60 செகண்ட். இங்க எத்தனை நிமிடம் நம்மளுக்கு வருது? 90 நிமிடம். 90 நிமிடம் வருது. அப்ப 90 நிமிடத்தை நாங்க செகண்டுக்கு மாத்தணும்டா. ஒரு நிமிடத்துல 60 செகண்டா. 90 நிமிடத்துல எவ்வளவு நிமிடம் செய்வீங்க? 90 60ஆல பெருக்குவீங்க. 90 60ஆல பெருக்குவீங்க. மணித்தியாலயத்தை நிமிடத்துக்கு மாத்துறேன், நிமிடத்தை செகண்டுக்கு மாத்துறேன். 1.5 மணித்தியாலயம்டா 90 நிமிடம். ஒரு நிமிடத்துல 60 செகண்டா. 90 நிமிடத்துல எத்தனை செகண்ட் பாக்குறதுக்கு? 90 60ஆல பெருக்குறேன். பெருக்கின விளையாண்டு எல்லாருக்கும் நிமிடத்தை செகண்ட், அதாவது மணித்தியாலயத்தை செகண்டுக்கு மாத்திர விளையாண்டு எல்லாருக்கும் மணித்தியாலயத்தை செகண்டுக்கு மாத்தின விளையாண்டு எல்லாருக்கும் ஓகே. இப்ப 90ஐயும் 60ஐயும் நான் பெருக்கினேன்டா
5400 செகண்ட் வரும். 5400 செகண்ட் வரும். இப்ப 5400 செகண்ட் கூட என்ன செய்ய போறேன்? டைம் நோக்கில பிரதிட போறேன். 5400 போட்டாச்சு. சரியா? இப்போ வாட்டுக்கு பதிலாக ஜூல் செகண்ட் -1. சரியா? வாட்டுக்கு பதிலாக ஜூல் செகண்ட் -1 தர எழுதுறேனே. உங்களுக்கு தெரியும் வாட் அளவு என்ன? E சமன் வலு வந்து 50 வாட் தானே. 50 ஜூல் செகண்ட் -1. இதான் வாட்டுக்கு பதிலாக பயன்படுத்துற இன்னொரு அளவு. அங்க டைம் எவ்வளவு? 5400 செகண்ட். 5400 செகண்ட். இப்ப என்ன செய்யும் தெரியுமா? செகண்டும் செகண்ட் -1 வெட்டுப்பட்டா விட இதுல வரப்போகுது ஜூல்ல வரும். விட இதுல வரப்போகுது ஜூல். இதை பெருக்கி செல்லுங்க. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? இதை பெருக்கி செல்லுங்க. எவ்வளவு வரும்? 50ஐயும் 5400ஐயும் பெருக்கினா எவ்வளவு வரும்? பெருக்கினார்கள் எவ்வளவு வரும்? பெருக்கினா டபுள்கா ஆஹ் 2,70,000 வேணா. சரி, ஓகே. 2,70,000 ஜூல் வருது. 2,70,000 ஜூல் வருது. இத அவங்க கிலோ ஜூல்ல கேட்டாங்க. எப்படி கொடுப்பீங்க? கிலோ ஜூல்ல கேட்டா இந்த 3 செகண்ட் வெட்டுப்படும். கிலோ ஜூல் எத்தனை பிரிச்சணும்? 1000த்துல பிரிக்கணும். ஆமா. அப்ப 1000த்துல பிரிக்கணும். 2,70,000 ஜூலா? 2,70,000 ஜூல். அப்ப 2,70,000 ஜூல்டா. இத கிலோ ஜூலுக்கு என்ன செய்வீங்க? 1000த்துல பிரிப்பீங்க. 1000த்துல பிரிச்சு அந்த 3 செகண்ட் பிரித்திரும். போன எத்தனை கிலோ ஜூல் வரும்? 270 கிலோ ஜூல். இவ்வளவு சக்தி வெளியிடப்படும். இவ்வளவு சக்தி வெளியிடப்படும். செஞ்ச கணக்கு எல்லாருக்கும் இல்லைங்களா? கணக்கு செஞ்ச விளையிட எல்லாருக்கும். இதுல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, அவங்க மணித்தியாலயத்துல தந்தாலோ நிமிடத்துல தந்தாலோ அது என்னத்துக்கு மாத்தணும்? செகண்டுக்கு மாத்தணும். செகண்டுக்கு மாத்திட்டீங்கடா மர பிரதிட்டு போட்டு பெருக்கிறீங்க. மர பிரதிட்டு போட்டு பெருக்கிறீங்க. நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிடுங்க. குயிக்கா நோட் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். அதுல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னன்னா கூட என்ன செய்ய போறீங்க? மணித்தியாலயத்திலேயோ நிமிடத்திலேயோ தாரத்தை என்னத்துக்கு மாத்தணும்? செகண்டுக்கு மாத்தணும். செகண்ட் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஜூல் செகண்ட் -1 எப்படி வந்தீங்கன்னா கேட்டுறாங்க. நடே அதெல்லாம் சின்ன பிள்ளை கதை. உங்களுக்கு தெரியும் வாட்டுக்கு பதிலாக பயன்படுத்துற அளவு என்ன? ஜூல் செகண்ட் -1. வாட்டுக்கு பதிலாக பயன்படுத்துற அளவு என்ன? ஜூல் செகண்ட் -1. அதெல்லாம் தெரியுமா? சின்ன பிள்ளை கேட்க போறா. இந்த செகண்ட் -1 செகண்ட் வெட்டுப்படும். அதுபோல விட ஜூல்ல வரும். சக்தி ஜூல்ல வரும். சரி, நாங்க செய்ய விடப்ப சரி ஜூல்ல வருதுண்டா. 2,70,000 அது எப்படி கிலோ ஜூலுக்கு மாத்திட்டு இருக்க போறா? 1000த்துல பிரிச்சோன்னு என்ன செய்யும்? இந்த 3 செகண்ட் பெய்திரும். கிலோ ஜூலுக்கு மாதிரி 1000த்துல பிரிச்சதுன்னு வேணும். அதான் 270 கிலோ ஜூல். இதெல்லாம் பேசிக் உங்களோட. நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் நோட் பண்ணாச்சா? இது வரைக்கும் குயிக்கா நோட் பண்ணுங்க. சரி, ரெண்டாவது கேள்வி எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி எழுதுங்க. நோட் பண்ணாக்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ண அழிஞ்ச போறேன். நோட் பண்ணாக்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ண அழிஞ்ச போறேன். குயிக்கா குயிக்கா நோட் பண்ணாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. குயிக்கா பண்ணுங்க. சரி, ஓகே. சரியா? நோட் பண்ணாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்கன்னா ஓகே. எழுதி வச்சோம். இல்லை எல்லா ரெக்கார்டிங் பாத்தீங்க. எல்லா ரெக்கார்டிங் தொகுத்து அப்படியே போட்டுருந்தேனே. டீட்டுக்குரிய ரெக்கார்டிங் எல்லாம் போடுபட்டோம் உங்களுக்கு. எல்லா ரெக்கார்டிங் போடுபட்டு இது பாத்தீங்களா? உங்க குரூப்ல போட்டுருந்தேனே. ஹீட்டர் ரெக்கார்டிங் ஃபுல்லா போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த கேட்டாக்களுக்கு மட்டும் 19 ஆளுங்கிற ரிவிஷன் அனுப்பியிருந்தேன். யாரும் கேட்கல. ஒரு ஆள் 2 பேர் கேட்டதால ரிவிஷன் அனுப்பியிருந்தேன் 19 மீட்டர். நீங்க கேட்டீங்கன்னா நான் அனுப்புவேன். உங்களுக்கு எது தேவையோ அதை அனுப்பிடுவேன். சரியா? மற்றது முன்னால படிச்ச அளவு கிளியர் கட்டி அதையும் கேளுங்க. அதில் ரிவிஷன் எல்லாம் இருக்கு. அதையும் போட்டு விடுறேன். பேப்பர் இருந்துச்சு. ஓகே, எல்லாம் இருந்துச்சு. ரெண்டாவது கேள்வி எழுதுங்க. சைக்கிள் மின்குமிழின் வோல்ட் அளவு எழுதுங்க. சைக்கிள் மின்குமிழின் வோல்ட் அளவு. சைக்கிள் மின்குமிழின் வோல்ட் அளவு. சைக்கிள் மின்குமிழின் வோல்ட் அளவு 6 வோல்டேஜ் ஆகும். இப்படி சமன்பாட்டுல நான் நோட் பண்ணி எடுக்கிறேன் தரவுகள்.
அப்படி நீங்களும் கேள்வியை பார்த்து தரவு நோட் பண்ண பழகணும். அப்படி பழகுனா உங்களுக்கு எல்லாம் ஈஸி ஆயிடுமா? எல்லாம் ஈஸி ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன செய்யும், நேரடியா எந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும் விளங்கிடும். ஓகே, அப்ப எந்தெந்த சமன்பாடு யூஸ் பண்ண விளங்குண்டா இல்ல வார தரவை நீங்க லேசா நோட் பண்ணி எடுக்கணும். அத நான் நோட் பண்ற மாதிரி தொடர்ந்து. சைக்கிள் மின்குமிழின் வோல்ட் அளவு 6 வோல்டேஜ் ஆகும். அதனூடாக 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 0.6 அம்பியர் மின்னோட்டம் 0.6 அம்பியர் மின்னோட்டம் 0.6 அம்பியர் மின்னோட்டம் 5 நிமிடங்களுக்கு 5 நிமிடங்களுக்கு 5 நிமிடம் 5 நிமிடங்களுக்கு பாய்கின்றதாயின் அங்கு செலவிடப்படும் சக்தியை கணிக்க. இதை நீங்க செய்யுங்க. இதை நீங்க செய்யற டைம் செய்யுங்க எல்லாரும். செஞ்ச ஆன்சர் பண்ணலும் கூட டைம் சொல்லுங்க போறா. அடுத்தடுத்த கேள்வி பார்க்கணும் நாங்க. என்ன ஆன்சர் வந்தீங்க? ஆன்சர் வந்தாங்க சென்ட் பண்ணுங்களேன். ஓகே ஓகே பாப்போம். எல்லாரும் சென்ட் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் சென்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஓகே சரி சரி ஓகே, நான் செய்யறேன் பாருங்க. பாப்போம். எல்லாரும் செஞ்சிருக்கீங்க, நான் செய்யறேன் பாருங்க. உங்களுக்கு சரியா செக் பண்ணுங்க. சரி, அப்போ அழுத்தம் தந்து கிடக்கு, மின்னோட்டம் தந்து கிடக்கு, நேரம் தந்து கிடக்கு, சக்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த சமன்பாடு செட் ஆகுமான்னு கேட்டா இல்ல. இந்த சமன்பாடு செட் ஆகும், இதான் செட் ஆகும். ஆகவே நான் போடக்கூடிய சமன்பாடு என்ன? E சமன் VIT இந்த சமன்பாடு யூஸ் பண்ண போறேன். அதுதான் எங்களுக்கு தரவு. பாப்போம். சக்தி தான் எங்களுக்கு கேள்வி. அழுத்தம் தெரியுமான்னு கேட்டா அழுத்தம் தெரியும். எத்தனது? 6 வோல்டேஜ் தர. அழுத்தம் தெரியும், 6 வோல்டேஜ் தெரியும். ஓகேயா? சரி. மின்னோட்டம் தெரியுமான்னு கேட்டா தெரியும், அது 0.6. நீங்க என்ன சொல்லுங்க, நான் 0.6 6/10 போடவா? சுருக்கிறதுக்கு லேசாக்கணும். நான் இது 6/10 போட குழம்பீங்களா? 0.6 6/10 போட இறங்கி குழம்பீங்களாடா? இல்ல, ஏன்னா அவ்வளவு தெரியாம இருக்காது உங்களுக்கு. அப்ப 0.6 6/10 போடுறேன், லேசா சுருக்குறதுக்காக வேண்டி தர. டைம் பார்க்கணும். நாங்க இங்க டைம் எங்களுக்கு நிமிடத்துல இருந்துச்சு, மணித்தியாலையும் இல்ல, நிமிடத்துல இருந்துச்சு. அப்ப லேசா செகண்டுக்கு மாத்தேன். எப்படி மாத்துவீங்க? ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருந்துச்சு? 60 செகண்ட் இருந்துச்சு. அப்ப 5 நிமிடம்டா, 5 தர 60 போட்டீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? 300 செகண்ட். எத்தனை செகண்ட்? 300 செகண்ட். அப்ப டைமுக்கு பதிலாக நான் என்ன கொண்டு போட போறேன்? 300 போட போறேன். இந்த சைபரையும் வெட்டுவேன். வெளியிடா? ஓகே. அப்ப இப்ப சக்தி காண்டா என்ன செய்ய போறேன்? 6 36 அவன் என்ன வர போகுது? 30. அதனால 30. 36 30 பேருக்கு எத்தனை வந்துச்சு உங்களுக்கு? பிறகு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப 36 30 பேருக்கு எத்தனை வந்துச்சு? குறைய விட நான் போட்டமே கொஞ்சம் பேர். அப்படியா? வெரி குட். எத்தனை? 1080 ஜூலனா? ஓகே, 1080 வந்துச்சு. ஓகேயா? 1080 ஜூல். இதை கிலோ ஜூல்ல என்ன செய்வீங்க? பின்னுக்கு இருந்து 3 தானதலி குத்து வைப்பீங்க. 1000த்துல பிரிச்சவங்க எப்படி வரும்? 1.08 கிலோ ஜூல் இப்படி வரும். கிலோ ஜூல் 1000த்துல பிரிச்சுதானே. வராதாக்கள் நோட் பண்ணுங்க. விட வராத ஆன்சர் நோட் பண்ணிடுங்க.
ஆன்சர் வராத நோட் பண்ணிட்டு கொடுங்க. எதை இன்னொரு தரம் உபை எதோட இன்னொரு தரம் சொல்லணும்? எதை செல்ல மூலாவது எல்லாத்தையும் அடி என்ன மேல எல்லாத்தையும் குழம்பு முனைக்கு ஒரு குழப்பமும் வராது. இங்க பாரு, இங்க வார அழுத்தம் வந்து 6 வோல்டேஜ் சரி கிடக்கு கேள்வியில. இரண்டாவது கேள்வி, இங்க வார அழுத்தம் 6 வோல்டேஜ், இங்க ஓடுற மின்னோட்டம் 0.6 ஆம்பியர். அப்ப 0.6 ஆம்பியர்னா அது 6/10 போடுறேன், 6/10 போடுறேன். இங்க டைம் வந்து 5 நிமிடம், 5 நிமிடம்னா செகண்டுக்கு மாத்திரம் சொல்லுவோம். 5:60 அளவு இருக்கு, ஒரு நிமிடத்துல 60 செகண்ட் இருக்கு. அப்ப 5 நிமிடத்துல 5:60 அளவு இருக்குன்னா 300 செகண்ட் சக்தி இருக்கிறாங்க. இது 4 சம்பந்தப்பட்ட சமன்பாடு. இந்த சமன்பாடு, அந்த சமன்பாடு போட்டு E = VIT. சக்தி தான் கேள்வி. அழுத்தம் தெரியும் 6, இந்த 6 அந்த 6 தான் போட்டுருச்சு. மின்னோட்டம் தெரியும் 0.6, இப்ப ரெண்டு எடுத்துக்கோம், 6/10 போடணும் தானே, அதுதான் 6/10 போட்டுருச்சு. சரி, டைம் தெரியும் எங்களுக்கு எவ்வளவு, 300 செகண்ட். அந்த 300 செகண்ட் தான் இருந்துச்சு. 10 இருக்கிற சைபரும் 300 இருக்கிற சைபரும் வெட்டுப்படும். 6 36, 36 30 அளவுக்கு 1080. அதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணுமே இல்லையே, அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லையடா. சரி, இதை நோட் பண்ணாக்கள் அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி எழுதுங்க. மூன்றாவது கேள்வியா, இது கொஞ்சம் பெரிய கேள்வி, பார்ப்போம் யார் ஆன்சர் பண்றது பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய கேள்வி, பார்ப்போம் யார் ஆன்சர் பண்றது. கொஞ்சம் ஐடியா யார் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போமா. ஒரு மோட்டார் வண்டியின் ஒரு மோட்டார் வண்டியின் ஒரு மோட்டார் வண்டியின் இரு பிரதான முன்முகப்பு விளக்குகள், இரண்டா ரெண்டா ரெண்டு, இரு பிரதான முன்முகப்பு விளக்குகள், ஹெட்லைட் சொல்றாங்க, முன்முகப்பு விளக்கு, இரு பிரதான முன்முகப்பு விளக்குகள், இரு பிரதான முன்முகப்பு விளக்குகள் 50 வாட் வீதமுள்ள 50 வாட் வீதமுள்ள 50 வாட் வீதமுள்ள 50 வாட்டாம் 50 வாட் வீதமுள்ள விளக்குகளாகும். விளக்குகளாகும் விளக்குகளாகும். அப்ப ரெண்டு ஹெட்லைட் இருக்கு முன்னுக்கும். கேள்வி விளையாண்டு நல்லா இருக்கும், நான் கையாவது விளையாண்டு நல்லா இருக்கும். முன்னுக்கு எத்தனை ஹெட்லைட் இருக்கு? ரெண்டு ஹெட்லைட் இருக்கு. ஒரு ஹெட்லைட் எத்தனை வாட்டாம்? ஒரு ஹெட்லைட் எத்தனை வாட்டாம்? 50. அப்ப ரெண்டு ஹெட்லைட் எத்தனை வாட் இருக்கு முன்னுக்கும்? ஒரு ஹெட்லைட் 50 வாட். அப்ப ரெண்டு ஹெட்லைட்டும் சேர்த்து எத்தனை வாட் இருக்கணும்? 100 வாட். இந்த கதை எல்லாருக்கும் விளையாட்டா? அதாவது ஒரு மோட்டார் வாகனத்துல முன்னுக்கு வந்து ரெண்டு விளக்கு இருச்சாம், ரெண்டு முன்முகப்பு விளக்குன்றாங்க. அப்படின்னா ரெண்டு ஹெட்லைட் இருந்துச்சு, அதுல ஒரு ஹெட்லைட் வந்து 50 வாட்டா. அப்ப அதுல ரெண்டு ஹெட்லைட் மொத்தம் எத்தனை வாட் எடுப்பீங்க நீங்க? 100 வாட். எத்தனை வாட்? 100 வாட். இந்த கதை விளையாட்டு எல்லாருக்கும் சரி. அப்படியே தொடர்ந்து எழுதுங்க, அப்படியே தொடர்ந்து எழுதுங்க. மற்றைய இரு பின் விளக்குகளும், பின்னுக்கு ரெண்டு விளக்கு இருக்கா, முன்னுக்கு ரெண்டு பின்னுக்கு ரெண்டு, மற்றைய இரு பின் விளக்குகள் ஒவ்வொன்றும், 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 பின் விளக்குகள் ஒவ்வொன்றும் 10 வாட் வீதமுள்ள 10 வாட் வீதமுள்ள 10 வாட் வீதமுள்ள 10 வாட் வீதமுள்ள விளக்குகளாகும். விளக்குகளாகும் 10 வாட் வீதமுள்ள விளக்குகளாகும். 10 வாட் வீதமுள்ள விளக்குகளாகும். அப்ப என்னைக்கு சொல்லுங்க, பின்னுக்கு ரெண்டு விளக்கு இருச்சாம், முன்னுக்கு ரெண்டு விளக்கு, பின்னுக்கு ரெண்டு விளக்கு. பின்னுக்கு இருக்கிற ரெண்டு விளக்குல ஒரு விளக்கு எத்தனை வாட்டாம்? ஒரு விளக்கு எத்தனை வாட்ன்றாங்க? 10 வாட். அப்ப ரெண்டு விளக்கு இருக்கு பின்னுக்கு. அப்ப பின்னுக்கு ரெண்டு விளக்குல எத்தனை வாட் மொத்தம்? 20. எத்தனை? 20. அப்ப முன்னுக்கோ ரெண்டு விளக்கு, பின்னுக்கு ரெண்டு விளக்கு. முன்னுக்கோ ஒரு விளக்கு 50 வாட், அப்ப ரெண்டு விளக்கும் 100 வாட்.
பின்னுக்கு ஒரு விளக்கு 10 வாட்னா பின்னுக்கு 2 விளக்கு எத்தனை வாட்? 20 வாட். எல்லாருக்கும் விளையிட்டா சொன்னது? எல்லாரும் கதை விளையிட்டா? எல்லாருக்கும் கார் எடுத்துக்கலுங்களே, ஒரு கார் எடுங்களேன். ஒரு கார்ல முன்னுக்கு 2 ஹெட்லைட் இருந்துச்சு. அந்த 2 ஹெட்லைட்ல ஒரு ஹெட்லைட் வந்து 50 வாட்டாம். அப்ப 2 ஹெட்லைட்டும் எத்தனை வாட்? 100 வாட். காருக்கு பின்னுக்கு 2 பெக் லைட் இருக்க போகுது. அந்த பெக் லைட்ல ஒரு பெக் லைட் வந்து எவ்வளவா? 10 வாட்டாம். அப்ப 2 பெக் லைட்டும் 20 வாட். மொத்தமா அந்த கார்ல எத்தனை வாட் இருந்துச்சு? மொத்தமா அந்த கார்ல எத்தனை வாட்? முன்னுக்கோ 100 வாட், பின்னுக்கு 20 வாட், மொத்தமா 120 வாட். எல்லாரும் விளையிட்டா? 120 வாட் வந்து விளையிட்டா? சரி, தொடர்ந்து எழுதுங்க. 10 வாட் வீதமுள்ள விளக்குகளாம் எழுப்பீங்க. இக்குமிழ்கள் யாவும் அரை மணித்தியாலயம் ஒளிரும் போது வெளிவிடப்படும் சக்தியின் அளவை கணிக்க. சரி செய்யுங்க. செஞ்சாக்கள் ஆன்சர் அனுப்பலாம். பாப்போம். ஒரு ஆள் குத்தை படிப்பிக்க. வேற யாரு பாக்குறீங்க? குத்தை, அடுத்து ஜூம்ஹா, அடுத்து வேறாக்கள் சென்ட் பண்ணுங்க. அஸ்ரி, அரியா, அடிக்கிறது, அரியா அடிக்கிறது. வேற அண்ணா, உசாமா, சிமா, அதாவது மிலானி. ஏன்னா மிலானி, உசாமா, அஸ்பா. வேற வேறாக்கள் சென்ட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் சென்ட் பண்ணுங்க. அப்பா விளங்கும். யாசின். வேற மஹ்ரூஸ், ஆரிஸ் மஹ்ரூஸ். வேற இந்த பேர் ஒழுங்கா பேர் அடிச்சுட்டு வரணும். கிளாஸுக்கு உங்களோட தான் விளங்கும் எனக்கு. மஹ்ரூஸ் என்ன? சரி, நான் செய்யறேன் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு விளங்கிருச்சு. பெரும்பாலும் விளங்காம செய்யுண்டா எல்லா ஐடியாவும் தந்துட்டேன் உங்களுக்கு. ஐடியா தராம போட்டுக்கிட்டா ஒரு வேலை குழம்பி இருக்கலாம். சரிதானே? சரி, ஓகே, நான் செய்யறேன் பாருங்க. இது 3வது கேள்வி. என்னன்னா இந்த 3வது கேள்வி. சரி, அப்ப அந்த காருக்கு வந்து முன்னுக்கு 2 லைட் இருச்சா?
முன்னுக்கு 2 ஹெட்லைட் இருக்குன்னு வைப்போம். ஒரு ஹெட்லைட் 50 வாட்டாம். அதே மாதிரி இந்த ஹெட்லைட் எத்தனை வாட்டிங்க? அப்போ 50 வாட். அப்போ மொத்தம் 100 வாட். இது முன்னுக்கு வைக்கிற ஹெட்லைட்டா? ஹெட்லைட்னு போறேன், ஹெச் போட்டு எல் போறேன், ஹெட்லைட். அதே மாதிரி பின்னுக்கு பெக் லைட்னு போடுவோம். அது 2 இருச்சா? அது வந்து ஒன்னொன்னு எத்தனை வாட்டா? 10 வாட். அதே மாதிரி இதுவும் எத்தனை வாட்டா? 10 வாட். மொத்தம் எத்தனை வாட்டிங்க? 20 வாட். இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க இந்த கேள்வியை செய்யறது உங்களுக்கு ஏன் லேசா இருந்துச்சுண்டா? இந்த கேள்வியை செய்யறது உங்களுக்கு ஏன் லேசா இருந்துச்சுண்டா? நீங்க மொத்தமாக வலுவெடுத்து மொத்த நேரத்தால பெருக்கிருப்பீங்க. ஓமா, எல்லாரும் பெருக்கினீங்க. மொத்தமாக வலுவெடுத்து மொத்த நேரத்துல பெருக்குறீங்க. சரி, இந்த கேள்வி இதேமை தான் எக்ஸாமுக்கு வரணுமான்னு கேட்டா இல்ல. இந்த கேள்வி இதேமை தான் எக்ஸாமுக்கு வரணுமான்னு கேட்டா இல்ல. இந்த கேள்வியை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி தருவாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க குழம்ப போறோம். அந்த டைம்ல நீங்க என்ன செய்ய போறா? குழம்ப போறா. எப்படி தருவாங்கடா? நான் இங்க என்ன செஞ்சேன்? 2 லைட்டுக்கும் ஒரே டைம் எடுத்துருச்சு. 2 லைட்டும் ஒரே டைம்ல பத்துது, ஒரே நேரம் பத்திச்சுன்னு எடுத்துருச்சு. அவங்க கேள்வி தரப்போலோ ஹெட்லைட்டுக்கு வேறையா டைம் தந்து பெக் லைட்டுக்கு வேறையா டைம் தந்தா இந்த லைட்ல வந்த சக்தியையும் இந்த லைட்ல வந்த சக்தியையும் கண்டு என்ன செய்யணும்? நீங்க கூட்டணும். நான் சொல்ற கதை விளங்குது எல்லாருக்கும்? நான் சொல்ற கதை விளங்குதா? இப்போ மண்டே அடிப்படாம போயிட்டு கொலை விட்டு வந்துடப்படாது. நான் சொல்ற கதை விளங்குது எல்லாருக்கும்? நான் இந்த 2 லைட்டுக்கும் ஒரே டைம் தந்திருத்ததால 2 லைட்டும் ஒரே அளவான டைம் 10ன்றதால நீங்க மொத்தமாக வலுவெடுத்து இந்த டைமால பெருக்கிருப்பீங்க. விட வந்துட்டு உங்களுக்கு அது ஓகே, அது செஞ்சிட்டீங்க நீங்க. ஆனா இவங்க அந்த கேள்வியை கொஞ்சம் குழப்பணும்ன்றதுக்காக வேண்டி ஹெட்லைட்டுக்கு ஒரு டைமும் பெக்லைட்டுக்கு ஒரு டைமும் தந்தாங்கண்டா, அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதலாவது ஹெட்லைட்டை கண்டு சக்தியை காணணும், அடுத்து பெக்லைட்டை கண்டு சக்தியை காணணும். அப்படி கண்டு போட்டு வார 2 சக்தியையும் கூட்டணும். கதை விளையாட்டு எல்லாருக்கும் வேற வேற டைம் தந்தா அப்ப நீங்க ஒரே இந்த இப்ப செஞ்ச மாதிரி செஞ்சிடப்போறா. வேற வேற டைம் தந்தா இப்ப செஞ்ச மாதிரி போட்டு நேரடியா என்ன செஞ்சிடப்போறா? பெருக்கிற போறா. எல்லாருக்கும் ஓகே அந்த கதை? எல்லாருக்கும் ஓகேயா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? சரி, எல்லாருக்கும் மத்தாக்கள் ஓகே. இப்ப நீங்க செஞ்சது லேசா இருக்கும் பாருங்க. இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப இதுக்கு வலு தெரியும், இதுக்கு வலு தெரியும். அப்ப இதுவும் வலுதான், இதுவும் அது வலுதான் இருக்கு. ஓகேயா? இதுவும் வலு, இதுவும் வலு. அப்ப மொத்த வலு எத்தனை? 120 வாட். வலு தெரியும், டைம் தெரியும், சக்தி இருக்கிறாங்க. வலு தெரியும், டைம் தெரியும், சக்தி இருக்கிறாங்க. அப்ப E சமன் PT சமன்பாடு போடும். E சமன் PT. எனக்கு சக்தி தான் கேள்வி. அப்ப இரிச்சட்டு வலு தெரியுமான்னு தெரியும். 100 20 கூட்டினா 120 120 தர. டைம் தெரியுமானோட டைம் தெரியும். 120 ஜூல் செகண்ட் -1 போறேன்னு வலு 2 ஜூல் செகண்ட் -1 தானே. டைம் தெரியுமானோட தெரியும். அரை மணித்தியாலயமா? அரை மணித்தியாலயம் எத்தனை நிமிடம்? 30 நிமிடம். 30 நிமிடம். 30 நிமிடத்தை எப்படி செகண்டுக்கு மாத்துவீங்க? 30 60ஆல பெருக்குவோம். அப்ப செகண்டுக்கு மாறும். 30 60ஆல பெருக்குனா எங்களுக்கு வரும் 1800 செகண்ட் வரும். அப்ப இங்க ஈசம் என்ன வரப்போகுதுண்டா? செகண்ட் -1 செகண்ட் வெட்டுப்பட்டா 2,16,000 ஜூல் வந்துருச்சு. அல்லது இதை கிலோ ஜூலுக்கு மாத்தி கேட்டாங்கடா 216 கிலோ ஜூல்ல கொடுக்கணும். சரியா? இப்ப இது நீங்க எல்லாரும் செஞ்சிட்டீங்க. இப்போ நான் என்ன செய்யணும் தெரியுமா? முன்விலக்கு அரை மணித்தியாலயமும் பின்விலக்கு 10 நிமிடமும் ஒளிருமெனின், பின்விலக்கு 10 நிமிடமும் ஒளிருமெனின் இப்ப எவ்வளவு சக்தின்னு கேட்டீங்க என்ன செய்வீங்க? இப்ப எவ்வளவு சக்தின்னு கேட்ட என்ன செய்வீங்க? முன்விலக்கு அரை மணித்தியாலயம், பின்விலக்கு வெறும் 10 நிமிடம் தான் ஒளிரும்டா. முதல்ல என்ன செய்யும்? நீங்க முன்விலக்குரிய வலுதறியும் 100 வாட், 100 வாட்டை போட்டு அரை மணித்தியாலயம் 30 நிமிடம் தானே. அந்த டைமை போட்டு 1800 செகண்ட் போட்டு பெருக்கி இதுக்கு மேல சக்தியை காணுவீங்க. கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு பிறகு பின்விலக்கு ஒவ்வொன்றும் 10 10 வாட்னா மொத்தம் எத்தனை வாட்? 20 வாட். அப்ப 20 வாட்டுக்கு எந்த டைம் போடணும்? பண்ணீங்க 20 வாட்டுக்கு எந்த டைம் போடுவீங்க? அரை மணித்தியாலம் போடுவீங்களா? கொண்டு வைத்து சொல்லுங்க ஆகும். 20 வாட்டை போட்டு அரை மணித்தியாலத்தை கொண்டு பெருக்கீங்களா? இல்ல. பின்விலக்குக்கு டைம் தருவாங்க, 10 நிமிடம் தராங்கண்டா. பின்னுக்கு அந்த 10 அளவு இருக்கணும். அப்ப இதையும் கூட இந்த பேரு 10டா எத்தனை செகண்ட்? இது 600 செகண்ட் வரும். அப்ப 20ஐயும் 600ஐயும் பெருக்குனா இதுக்கு ஒரு சக்தி வரும். மேல ஒரு சக்தி வந்துருச்சு, கீழே ஒரு சக்தி வந்துருச்சு. 2 சக்தியும் கூட்டினா மொத்த சக்தி வரும். இது வேற வேற டைம் தந்தாங்கண்டா. டைமை மாத்தி மாத்தி வேற வேற டைம் தந்தாங்கன்னா அப்படி செய்யணும்.
எல்லாருக்கும் ஓகே. நான் சொல்றது நான் திரும்ப திரும்ப சொல்றேன்டா, அதுக்குள்ள ஒரு கருத்துருச்சு. சரியா? அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுதானே சொல்றேன். ஒரே டைம் தந்ததால நேரடியா பெருக்கிட்டோம் போட்டு, வேற வேற டைம் தந்தா இதுக்கு மூல சக்தி, இதுக்கு ஒரு சக்தியை கண்டு ரெண்டையும் கூட்டணும். இது ரைட் எல்லாருக்கும்? எல்லாருக்கும் விளங்கித்தானே? சரி, ஓகே. அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி எழுதுங்க. 12 வோல்டேஜ் மின்கலத்துடன் 12 வோல்டேஜ் மின்கலத்துடன் அடுத்த கேள்வி எழுதுங்க. 12 வோல்டேஜ் மின்கலத்துடன் 12 வோல்டேஜ் மின்கலத்துடன் மோட்டார் சைக்கிள் குமிழொன்று ஒளிரும் போது 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 அதனூடாக பாயும் மின்னோட்டம் அதனூடாக பாயும் மின்னோட்டம் அதனூடாக பாயும் மின்னோட்டம் 2 அம்பியர் எண்ணின் 2 அம்பியர் ஆகும் போடுவோம். அதோட பாயும் மின்னோட்டம் 2 அம்பியர் ஆகும். 2 அம்பியர் ஆகும். 2 அம்பியர் ஆகும் அப்படின்னு போடுங்க. 2 அம்பியர் ஆகும். தொடர்ந்து எழுதுங்க. தொடர்ந்து எழுதுங்க. இக்குமிழ் 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 15 நிமிடம் ஒளிருமாயின் 15 நிமிடம் ஒளிருமாயின் 15 நிமிடம் ஒளிருமாயின் அங்கு செலவிடப்படும் சக்தியின் அளவை கணிக்க. அங்கு செலவிடப்படும் சக்தியின் அளவை கணிக்க. அங்கு செலவிடப்படும் சக்தியின் அளவை கணிக்க. கணிகாபம். பார்ப்போம், ஆன்சர் பார்ப்போம். யாரெல்லாம் மணி கிடக்கு? உதைப், அரியா, உசாமா, அஸ்ரி, வேற அஸ்பா, உபை, மஹ்ரூஸ், யாசின், ஜும்ஹா, அஸ்மல், அஸ்மல், ஜும்ஹா, ஆத்திபா, அனா, ஆத்திபா, அடுத்தது அனா, அனு, ஓகே, சீமா, மிலானி, ஓகே, சரி, ஓகே, நான் செய்றேங்க. நான் செய்றேன். நீங்க செஞ்சிருப்பீங்க எல்லாரும். பார்ப்போம், எல்லாரும் ஆன்சரும் சரியான பார்ப்போமா? சரி, என்ன சொல்றாங்க கேள்வியில? அதாவது அந்த மின்கலம் வந்து 12 வோல்டேஜ். ஓமா, அந்த மின்கலம் வந்து எத்தனை வோல்டேஜா? 12 வோல்டேஜா. அதனால பாயிர மின்னோட்டம் வந்து 2 அம்பியராம். 2 அம்பியராம். டைம் சொல்றாங்க 15 நிமிடமாம். 15 நிமிடமாம். சக்தி கேட்கிறாங்க. சக்தி கேட்கிறாங்க. ஓகே, நம்ம செய்வோம். சரி, பாருங்க எல்லாரும். சரி,
அப்போ இது நாலும் சம்பந்தப்பட்ட சமன்பாடு என்ன சமன்பாடு? E சமன் VIT. E சமன் VIT. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு பார்த்து பிரதிநிதினா V தெரியும், வோல்டேஜ் எங்களுக்கு 12 தர. I தெரியும் எங்களுக்கு மின்னோட்டம் 2 தர. டைம் தான் வேணும். டைம் வந்து 15 நிமிடம்டா. 15 தர 60 போடுவேன். ஏண்டாமா ஏன் 15 60 போடுறேன்? ஏன்னா ஒரு நிமிடம் 60 செகண்ட். 15 நிமிடம்டா 15 60 இருக்குவேன். 6 15 எத்தனை? 900 வருமாக்குமா? கொஞ்சம் 900மா? 900 செகண்ட் தானே? 900 செகண்ட் தானே? ஓ சரி, ஓகே. அப்போ மொத்த சக்தி காணணும்டா. பெருக்குங்க எல்லாத்தையும். ஈர்ப்பணம் 24. 24 தர 9. அவளை 2 சேர் அப்படியே போறேன்னு. அவளை 2 சேர் அப்படியே போட்டு 24 தர 9. 20 9 பேருக்குனா 18. 4 9 பேருக்குனா 36. 18 36 216. குறைஞ்சு வந்துச்சா உங்களுக்கு? குறைஞ்சு வந்துச்சா? அல்லது இதனமே போட்டுப்பீங்க 21.6 கிலோ ஜூல் போடுவீங்க. ஓகே, விலைக்கு நல்லா இருக்கும். எல்லாருக்கும் விலைங்கிட்டா? எல்லாருக்கும் விலைங்கிட்டா? சரி, ஓகே, வெரி குட், வெரி குட். சரி, இல்ல அது ஒரு பிரச்சனை இல்ல. அவங்க கிலோ ஜூல்ல கேட்பாங்க, கிலோ ஜூல் கொடுத்துருச்சேன். அவங்க ஜூல்ல ஒண்ணு கேட்காட்டி நீங்க ஜூல்லே கொடுக்கணும். அவங்க ஒண்ணு கேட்காட்டி நீங்க ஜூல்லே ஆன்சர் பண்ணலுமா? இது போராடி பழையாண்டு எல்லாம் இல்ல, அப்படி எல்லாம் இல்ல, சரியா? அவங்க கிலோ ஜூல்ல கேட்டா நீங்க கிலோ ஜூலுக்கு மாத்தத்தானே வேணும். அதுக்காக எல்லா விடைக்கிலே கிலோ ஜூல் பிரதிட்டுவார். மத்தபடி அதுல பொழையெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி இல்லாமா? சரி, ஓகே. சரி, அப்ப நாங்க என்ன செய்யறோம்? எங்களோட இந்த பாடத்துல, அதாவது இந்த 10வது அலகுல டெஸ்ட் சாப்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். நேற்று சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் நேற்று தொடங்கலையே? இதுல வலு கணிப்போம், சக்தி கணிப்போம்டா. அது முடிச்சோடனே எங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர் க்ளோஸ் ஆகும்டா. அதுக்கப்புறம் நாங்க என்ன படிப்போம்? வீட்டு மின் சுற்று படிப்போம். என்ன படிக்க போறோம்? வீட்டு மின் சுற்று படிக்க போறோம் அப்படி சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருந்துச்சு? நேற்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொல்லியிருப்பேன், இந்த பாடம் தான் நான் படிக்க போறோம்னு சொல்லியிருக்கேன். சரியா? சரி, இந்த மாதிரி 2 நாளையில நாங்க என்ன செஞ்சோம்? இந்த 2 துண்டையும் முடிச்சிருந்தோம். அப்ப நாங்க அடுத்த படிக்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு மின் சுற்று. இந்த பாடத்துல அடுத்த தலைப்பு எங்களுக்கு என்ன? வீட்டு மின் சுற்று. வீட்டு மின் சுற்று இது எங்கட பாடம். ஓகேயா? சரி, அப்ப நாங்க இந்த கிளாஸ் இதை நாங்க அடுத்த கிளாஸ் எல்லாம் பார்ப்போம். இவ்வளவும் போதும், இன்னைக்கு இவ்வளவும் போதும். சொல்லுங்க அப்ப எல்லாரும்.